நடுவரையா அவர்களே, தலைப்பில் இலக்கியங்களை நாம் கற்பதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆமா, நான் கற்பது கிடையாது. எல்லாரும் இலக்கியம் கற்கணும்னா இன்புற்று மகிழ்ந்தால் மட்டும்தான் சாத்தியம். சந்தோஷப்பட்டா தான் படிப்போம். உதாரணத்துக்கு இந்த புத்தக திருவிழாவையே நான் சொல்றேங்கய்யா. புத்தக திருவிழால எதுக்கு டெல்லி அப்பளம் விற்கிறாங்க? அது எங்க பாத்தீங்க? என் கூட தானே வந்தீங்க. அதோ தெரியுது பாருங்கய்யா, புகையா வருது பாருங்க. புகை வருதா? அது மட்டும் இல்லாம நீங்க புத்தக ஸ்டால் பார்த்துக்கிட்டு இருந்தப்ப நான் போய் ஒரு டெல்லி அப்பளம் சாப்பிட்டு வந்தேன். ஐயா, சவுண்டு கம்மியா இருக்கியா பாருங்க. அது கூட்டினா வீண் சத்தப்படுது. புத்தக திருவிழால எதுக்கு டெல்லி அப்பளம், காலிஃப்ளவர் பக்கடா, பானிபூரியெல்லாம் விற்கிறாங்க? ஏன் வண்ண வண்ண மின் விளக்குகள்லாம் போட்டிருக்காங்க? ஏன் திருவிழான்னு சொல்றாங்க? ஏன் ஒரு சிறப்பு விருந்தினரை அழைச்சி பேச வைக்கிறாங்க? இந்த புத்தக திருவிழா என்பது மக்கள் இன்புற்று மகிழ்வதற்கான இடம்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களை இங்க வர வச்சுட்டா போதும், புத்தகங்கள் தானாக வித்து தீர்த்துரும். சவாஸ். குழந்தைகளுக்கு வேடிக்கை காட்ட வந்தவங்க கூட குழந்தைகளுக்கான புத்தகத்தை வாங்கிட்டு போறாங்க. சாப்பிட வந்தவங்க கூட 200 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு 250 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கிட்டு போறாங்க. யார் அது? கேட்கவே அப்படி மெய் சிலிருக்குது. அது போலதாங்க ஐயா, இன்னைக்கு இலக்கியங்களை இளைஞர்கள் கஷ்டம்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இலக்கியத்தில் இருக்கிற ரசனையான சுவையான இன்புற்று மகிழ்வதற்கான விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லிட்டோம்னா நாம எல்லாரும் இன்னைக்கு இலக்கியத்தை படிச்ச மாதிரி. அப்ப அது இன்புற்று மகிழ்ந்தாதானங்க சாத்தியா? ஆமா ஆமா. நான் எதிரணியை பார்த்து சில கேள்விகள் கேட்கிறேன். எத்தனை அப்பளம் தின்னாங்கன்னா? இலங்கையா, நற்றிணையில ஒரு செய்தி வருது. அப்படி வாங்க, இன்னும் என்ன செய்றீங்கன்னு பார்ப்போம். நண்பன் விஷம் கொடுத்தா அது விஷம்னு தெரிஞ்சு சாப்பிடுவாங்களாம். விஷம்னு தெரிஞ்சு சாப்பிடுவாங்களாம். டேய் மச்சான், இந்த விஷத்தை சாப்பிடு அப்படின்னு இன்னைக்கு சொல்ல முடியுமா? நம்ம மேல கேஸ் கொடுத்துருவான். இப்ப நான் எதிரணிக்கு விஷம் கொடுக்க தயார், நீங்க சாப்பிட தயாரா? இலக்கியத்துல புலால் உண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு. இருங்க, அப்படி என்ன நீங்க சொன்னதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நற்றிணைன்னு சொல்லிவிட்டீங்க. சொல்லுங்க ஐயா, நீங்களே சொன்னாதான் அது சரியா. பாத்தீங்களா, இதுதானே வம்புங்கிறது. புலால் உண்ணக்கூடாதுன்னு இருக்கு. முந்த இருந்து நட்டோர் குடிப்பின் நஞ்சும் முன்வர் நனி நாகரிகம் வருபவர். அருமை. யார் சொன்னா? இந்த பாருங்க, இதெல்லாம் அக்கிரமம் இல்லையா? வாங்க, எப்படி பாட்டை சொல்லிவிட்டாருங்க. அவரை சொல்ல சொன்ன என்னையே சொல்லிவிட்டார் அவரு. வாங்கய்யா, அருமை. எடுப்பாருயா. அதெல்லாம் நல்லா உட்காந்துருக்கேன், நிறைய கேள்வி கேட்குறேங்க. வாங்க. பார்த்தீங்களாயா, என்னால் ஒருத்தருக்கு புத்தகம் கிடைச்சிருக்கு. புலால் உண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு இலக்கியம். ஐயா, புலால் உண்ணக்கூடாதுங்க. தமிழில் மட்டன் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கியா? மட்டன், சிக்கன் எல்லாமே இறைச்சி. இப்போ நீங்கள் செல்லக்கன் சார்கிட்ட நீங்கள் வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்டால் பியூர் நான்வெஜ்னு சொல்லுவேன். அட பாவி, பின்பற்ற முடியுமா நீங்கள்? இலக்கியத்தில் காதலிய மனைவிய மானே தேனே மயிலே குயிலேன்னு உயர்நிலையில் சொன்னாங்க ஐயா. இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுமா? வாட்டர் பாக்கெட் மூஞ்சின்னு சொன்னாதான் இப்பெல்லாம் காதல்ங்கிறாங்க. என்னது வாட்டர் பாக்கெட் மூஞ்சி? வாட்டர் பாக்கெட் மூஞ்சியா? அதே மாதிரி இலக்கியத்தில் சொல்லியிருக்கு, மாடு அடக்கினவங்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்க அந்த காலத்தில். ஆமா. இன்னைக்கு அதை பின்பற்ற முடியுமா? பின்பற்றுனா அலங்காநல்லூர், பாலமேடு, அங்கே ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு மட்டும்தான் கல்யாணம் நடக்கும், வேற யாருக்கும் நடக்காது. நம்ம போய் மொய் எழுதிட்டு வரணும், அவ்வளோதான். சும்மாவே கல்யாணம் நடக்க மாட்டேங்குதுங்க ஐயா. இதில் அதை பின்பற்ற முடியுமா? இளவட்டங்கள் உங்களுக்கும் ஊரா பேசுறீங்க, என்ன கல்யாணம் ஆகலை? கல்யாணம் ஆகலைங்க. 27 வயது தான். நீங்க 27 தான். அது பாவம், சின்ன பையன். எம்சிஏ நீங்க ஒரு மாட்டை பிடிச்சி போடுங்க படக்குன்னு. அதெல்லாம் பின்பற்ற முடியாதுங்க. எம்சிஏ படிச்சிருக்காரம்யா, இப்படியே பொண்ணு தேடுறாரு பாருங்க. பேரை நான் சொல்லிட்டேன், படிப்பை அவர் சொல்லிட்டாரு, மற்றது நீங்க பாத்துக்குங்க. ஒரு விளம்பரம் தானே இதெல்லாம். இளவட்டக்கல் தூக்குனாதான் பொண்ணு கொடுப்பாங்க. தொப்பையை தூக்குறதே பெரிய சிரமமா. ஐயோ, தொப்பையை தூக்குறதே பெரிய கஷ்டமா இருக்கா? இளவட்ட கல்லு தான் தூக்கணும். முல்லைக்கு தேர் கொடுத்தா. அது நீங்க தொப்பையை தப்பா நினைக்காதீங்க. சிலர் ஆடு வளர்ப்பாங்க, சில பேர் மாடு வளர்ப்பாங்க, சில பேர் தொப்பை வளர்ப்பாங்க, அவ்வளோதான். முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி. இப்போ செல்லக்கன் சார் அவருடைய பைக்கை வச்சு ஏதாவது கொடியை படற விடுவாங்களா? கொடி கட்டிட்டு போவார். அதில் கார்ல கூட இடம் கொடுக்க மாட்டாங்க ஐயா. யாரு?
கொஞ்சம் ஏத்தி அந்த முக்கில விடுங்கன்னு சொன்னேன். எங்க குலசாமிக்கு ஆகாதுன்னு சொல்றாங்க. யாரு கார்ல ஏத்துனாவா? இந்த அம்மாவா? ஆமா. இலக்கியத்தில் சொன்ன எல்லாத்தையும் நம்மளால பின்பற்ற முடியாது. ஆனால் அதில் சொல்லி இருக்கிற எல்லாவற்றையும் நம்மளால் இன்புற்று மகிழ முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேங்க ஐயா. சொல்லுங்கய்யா. 550 பாலைவனத்தில் நடந்த ஒரு சம்பவம் நான் படித்தேன். ஒரு பாலைவனத்தில் 2 மான், ஆண்மான் பெண்மான், 2 மானும் அங்கும் இங்கும் ஓடி திரிந்த களைப்பால் தாகம் தீர்க்க ஒரு சுனையில போய் வாய வைக்குது. சுனைனா இந்த மலையில் அருவி ஒடியாந்து ஒரு தேங்கி இருக்கும். அந்த சுனை நீர் தானே பாறையில் ஊறும், அதுக்கு பேர் சுனை. அந்த சுனையில் ஒரு மான் அருந்துவதற்கான நீர் தான் இருக்கு. 2 மானும் வாய வைக்குது. ஆண்மான் பெண்மான் குடிக்கட்டும் என்று குடிப்பதை போல் நடிக்கிறது. பெண்மான் ஆண்மான் குடிக்கட்டும் என்று குடிப்பதை போல் நடிக்கிறது. 2 மானும் குடிக்கல, விட்டு கொடுத்துருச்சு. அந்த சுனையில நீர் அப்படியே இருந்துச்சு. இது பாலைவனத்தில் நடந்த சம்பவம். இப்ப எனக்கு கல்யாணம் ஆகல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமா, அதான் இருந்தாலும் இதை நான் எங்க வீட்டிலே இருந்தபடி இன்புற்று மகிழ்ந்தேன். எப்படி? கனவுல ஒரு ரோஸ் மில்க் கடைக்கு போய், நல்லா சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கேக்குது எனக்கு. ஒரு ரோஸ் மில்க் கடைக்கு போய் நானும் என்னுடைய வருங்கால காதலி மனைவின்னு வச்சுக்கோங்க, சரி, அவங்களோட ரோஸ் மில்க் கடைக்கு போய் ஒரு ரோஸ் மில்க் வாங்கி அதுல 2 உறிஞ்சு குழாய் போட்டு சார் போட்டு நீ குடிடி, நீ குடிடா அப்படின்னு கண்ணோடு கண் பேசிக்கிட்டு காதல் செய்யலாம்னு நீ குடிடின்னு ஒரு வார்த்தை சொன்ன. இவர் அந்த பெண்மான் ஆண்மான் ஞாபகத்துல சொல்லிருக்காரு. உற்று மகிழ்ந்திருக்கிறேன் பாருங்க. நீ குடிடி, நீ குடிடா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன். நீ குடிடி. என் மனைவி ஒரு உறிஞ்சுதான் உறிஞ்சினால் டோட்டல் ரோஸ் மில்க்கும் காலியாகுது. பாருங்க ஐயா, பாலைவனத்தில் நடந்ததை வீட்டில் இருந்தபடியே எவ்வளவு இன்புற்று மகிழ்ந்திருக்கிறேன் பாருங்க. கனவுல. ஆமா, செலவே இல்லாத வேலை. அது மாதிரி நடுவரை அவர்களே, இலக்கியங்கள் நமக்கு கிடைத்ததற்கு காரணமே இன்புற்றதனால்தான். 4000 திவ்ய பிரபந்தம் முதல்ல நமக்கு இருந்தது 10 பாட்டு மட்டும்தான். நாதமுனிகள் காட்டுமன்னார்குடியில் அந்த 10 பாட்டை இன்புற்று மகிழ்ந்து கேட்குறாங்கய்யா. என்ன பாட்டுன்னா, ஆறாவமுதே அடியே நுடலம் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, சீர்மால் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே. இப்படி தொடங்கிங்கய்யா. இறுதியில் 1010 முடியுது. ஆஹா, அப்போ 10 தான் இருக்கு. ஆனால் 1010, அப்போ மீதி 990 பாடல்கள் எங்கே அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது அவர். இதுக்கு காரணம் முழுமையாக இன்புற்று மகிழ்ந்து கேட்டதுனால தான். அதில் தொடங்கினது தான் நமக்கு இன்னைக்கு 4000 திவ்ய பிரபந்தம் பாடல்கள் நமக்கு கிடைச்சிது. இது யாராவது எங்கேயாவது படித்த மாதிரி ஞாபகம் இருக்கா? பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கீங்களா? படம் பார்த்தேன்னு சொல்லக்கூடாது, ஐஸ்வர்யா பார்த்தேன் திரிஷா பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கீங்களா? அதனுடைய முதல் பகுதியில் வந்தியத்தேவன் இறங்கி அந்த ஆழ்வார்க்கடியானோடு போகிற போது அந்த கோவிலில் நின்று அவர் ஒருத்தர் பாடுவார். ஆழ்வார்க்கடியான் பாட அங்கே ஒரு சின்ன குழந்தை வரும். அந்த சின்ன குழந்தை தான் நாதமுனிகள். அந்த நாதமுனி யார் தெரியுமா? ஆளவந்தாருடைய தாத்தா. அந்த நாதமுனிகள் தான் 4000 திவ்ய பிரபந்தத்தை 12 ஆழ்வார்கள் பாடியதை தொகுத்தவர். சரிங்களா? எங்கே சொல்லுங்க, 4000 திவ்ய பிரபந்தம் எத்தனை பாடல்களை உடையது? கரெக்டாக சொல்லிட்டீங்க, வாழ்க. எவ்வளவு பொறுமையா இருந்து இன்புற்று மகிழ்ந்து நாதமுனிகள் அதை கேட்டிருக்காங்க பாருங்க. இப்பெல்லாம் யாரும் யூடியூப்ல ஒரு வீடியோவை முழுமையா பார்க்கறது இல்லைங்கய்யா, எல்லாம் ஓட விட்டு பார்க்குறாங்க. ஒருத்தர் 1 மில்லியன் வியூஸ் ஒரு வீடியோ போவது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அது 10 வியூஸ் தான் போயிருந்துச்சு. யாரும் முழுமையா பாக்குறது இல்லை. இப்ப இந்த பட்டிமன்றத்தை நீங்க பேசுற தொடக்க உரையை பார்ப்பாங்க. எங்க 4 பேர் இதையும் ஃபாஸ்டா ஓட விட்டுட்டு இறுதியில முடிவை பார்ப்பாங்க. இப்ப அதுல ஃபாஸ்ட் பண்ற வசதி எல்லாம் வந்துருச்சுங்க ஐயா. அதுல நீங்க உங்களை மாத்திரம் பார்த்து என்னை கூட தள்ளி விடலாம் இல்லைங்க, அப்படி நடக்காதுங்க. இந்த ஃபாஸ்ட் பண்ற வசதி எல்லாம் வந்துருச்சு. அப்படி அவர் அந்த காலத்துல அந்த வசதி இருந்துச்சுன்னா கடந்து போயிருந்தா இன்னைக்கு 4000 திவ்ய பிரபந்தம் நமக்கு கிடைச்சிருக்கு. தமிழ் தாத்தா ஊவேசா பத்தி சொல்லணுங்க ஐயா. நமக்கு இன்னைக்கு இலக்கியம் கிடைச்சது காரணமே அந்த தாத்தா தான். பரன்களில் கிடந்த
ஓலைச்சுவடைகளை எல்லாம் ஒவ்வொரு வீட்டின் கதவையும் தட்டி தட்டி நமக்காக சேகரித்து கொடுத்திருக்கிறார். அந்த தாத்தாவுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டு கொடு. சபாஸ் சபாஸ். அந்த தொகுத்து வழங்குகின்ற அந்த பணி, கஷ்டமான பணி, அதை இன்புற்று மகிழ்ந்து தமிழுக்காக அவர் செய்தார். ஆக இலக்கியங்கள் கிடைத்ததை இன்புற்று மகிழ்வதற்காகத்தான். இறுதியாக ஒரே ஒரு கருத்தை நான் சொல்லி விடைபெறுகிறேன் நடுவரையா அவர்களே. இலக்கியங்களை பின்பற்றி நடப்பதனால் அதன் சுவை ரசனை அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் இன்புற்று மகிழ்வதால் அது சுவை ரசனை கூடுகிறது, எங்களுடைய கற்பனை திறன் அதிகரிக்கிறது. 550 ஒரு பாட்டுங்க ஐயா. அதாவது தலைவனை பிரிந்த தலைவி கடற்கரை மணற்பரப்பில், ஹீரோவை பிரிந்த ஹீரோயின் கடற்கரை மணற்பரப்பில் மேய்ந்து கொண்டிருக்கிற ஒரு நண்டுட்ட போய் அவ வருத்தத்தை தெரிவிக்கிறான். எப்படி தெரிவிக்கிறானா, கொடுந்தால் அளவ, அளவனா நண்டு, கொடுந்தால் அளவ குறையாம் இறப்பேனுங்கிறா. அவ குறையெல்லாம் அந்த நண்டு கிட்ட சொல்றா. ஆடக அரசே உட்காருங்க. நண்டு கிட்ட குறை சொல்லி வேண்டுகோள் வைக்கிறாயா. நம்ம என்ன வேண்டுகோள் வைப்போம்? நண்டு ரசம் வைப்போம் வான்னு வேண்டுகோள் வைப்போம், நண்டு வறுவல் வைப்போம் வா அப்படின்னு வேண்டுகோள் வைப்போம். ஆனால் அவ என்ன வேண்டுகோள் வைக்கிறான்னா, ஒடுங்கா ஒளிகடல் சேர்ப்பேன் நெடுந்தேர் கடந்த வழியை. அதாவது கடைசியாக தலைவியை பார்ப்பதற்காக தலைவன் தேரேறி வந்திருக்கிறான். அந்த தேர் சக்கரத்தினுடைய அச்சு அந்த மணற்பரப்பில் பதிந்திருக்கிறது. எம் கண்ணார காண சிதையாது நீ நண்டே, அதில் நீ நடந்து சிதைச்சிராத ஒரே ஒரு நினைவு மட்டும்தான் இருக்கிறது என்று அந்த பாட்டு சொல்லுதுங்க ஐயா. நான் இதை இன்னைக்கு வச்சு பார்க்குறேன். சந்திராயன் 3 நிலவுக்கு அனுப்பினோம், அது நிலாவில் தரை இறங்குனுச்சு, விக்ரம் லேண்டர் இறங்குனுச்சு, அதில் ரோவர் இறங்குனுச்சு. அந்த ரோவருடைய சக்கரத்தில் பாரத நாட்டினுடைய அச்சு இருக்கிறது. ஆஹா, அருமை அருமை. அது இன்னும் நிலாவினுடைய மணற்பரப்பில் இருக்கிறது. இந்த பாட்டில் சொன்ன மாதிரி தலைவி நண்டுகிட்ட வேண்டுகோள் வச்ச மாதிரி நான் ஒரு ஆள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன். இன்னைக்கு ஏலியன் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஒருவேளை இருந்தால் ஏலியனே எங்கள் பாரத நாட்டின் அச்சை அதன் மீது நடந்து சிதைச்சிராதன்னு நான் வேண்டுகோள். ஆகவே எங்கள் கற்பனை திறன், ரசனை திறன் இன்புற்று மகிழ்வதனால் பெருகுகிறது. இலக்கியத்தில் பின்பற்றி வாழ்வதற்கான நீதி நூட்கள் மட்டும் இல்லை, இன்புற்று மகிழ்வதற்கான சுவையான சம்பவங்கள் நிறைய கொட்டி கிடக்கின்றன. நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகான விஷயங்க பாருங்க. இவர் வயசுக்கு இவர் படித்தது MCA சொல்லிட்டாரு, ஆனால் நற்றிணை சொல்கிறாரு, அப்புறம் 550 சொல்கிறாரு, நண்டுகிட்ட பேசுகிறாரு. நண்டே, என் தலைவன் போன தேர் தடத்தை அழிச்சிடாத, அதோடு விட்டுட்டா பரவாயில்ல. அப்படியே சயின்ஸுக்கு வர்றாரு. எங்களுடைய அந்த என்ன போச்சு மேலே சந்திராயன் வந்து அங்கே நம்முடைய அசோக சக்கரத்தினுடைய தடத்தை பதிச்சுட்டு வந்திருக்கு. ஏலியன்ஸ்னு ஒரு வேளை, அதாவது வேற்று கிரக மனிதர்கள் இருந்தால் நீங்கள் படிக்க தெரியாமல் அந்த அசோக சக்கரத்தை அழிச்சிடாதீங்க என்று ரெண்டையும் ஒப்பிடுறாருன்னு சொன்னால், நீங்கள் இங்கே வந்ததுனால ஒரு பக்கம் 550 படிச்சிங்க, இன்னொரு பக்கம் ஏலியனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, இன்னொரு பக்கம் செவ்வாகிரகத்தை பற்றி பார்த்தீங்க, நடுவில் நான் நாதமுனிகள் ஆள வந்தார் எல்லாம் சொன்னேன். இத்தனையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டது எதுக்கு? மன மகிழ்ச்சிக்காக. இன்புற்று இருக்கத்தான் நாம் இத்தனை விஷயங்களை படிக்கிறோம் பார்க்குறோம்னு சொல்லி ரொம்ப அருமையான விஷயங்கள் எல்லாம் அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. ஏன்னா புத்தக திருவிழாவில் பட்டிமன்றம் போடுறப்ப இப்படி போடணுங்க. திருப்பி நாங்கள் கணவனாக மனைவியாக பேசக்கூடாது, அதை பேசுகிறதுக்கு நாங்கள் வரக்கூடாது. சில பேர் என்ன சொன்னாலும் அதுக்குள்ளே தான் நிற்பாங்க. அது இல்லை. இந்த பாருங்க எத்தனை செய்தி சொன்னார். சரி, பின்பற்றவே முடியாது. புலால் சாப்பிடாமல் இருப்பீங்களா கேட்டிருக்காரு. என்ன செய்யறது, நைட்டு என்ன வாங்கி வச்சுருக்காருன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கார் அவர். இருக்கட்டும். இப்போ இவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்ன நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் வருகிறார். எப்படி இலக்கியங்களை நாம் கற்பது இன்புற்று மகிழ மட்டுமல்ல, பின்பற்றி நடக்கவும் தான். வாங்கய்யா வாங்க. நடுவர் அவர்களே. இருக்கேன். என்னுடைய அருமை தம்பி நாகமுத்து பாண்டியன் அவர்களுக்கு சரி பாவம் கல்யாணம் ஆகுனா எல்லாம் சரியாகிரும். கல்யாணம் அவருக்கு பிரச்சனையே இப்போ கல்யாணம் தான்.
கல்யாணம் ஒன்றும் பண்ணி வச்சுட்டோம்னா சப்த நாடியும் அடங்கிறோம். இப்படியெல்லாம் பேச மாட்டார். அவருக்கு என்ன பிரச்சனைன்னா, இப்போ ஏதாவது ஒரு ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்துடலாம் ஐயா. ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்துடலாம். அவர் வர்றப்ப அப்பளம் தின்னம்னு சொன்னார். ஆமாம், டெல்லி அப்பளம். அந்த ரோஸ் மில்க்கை கூட நீங்கள் அப்படி உறிஞ்சு குடிக்கும்போது நீங்கள் கூட உறிஞ்சு குடிக்கலாம். அப்படி அந்த என்ன மூக்குக்குள்ளே அந்த கிளாஸ் போகாமல் இருக்கணும். நல்லா உறிஞ்சு குடித்தோன்னு அப்படி போயிடக்கூடாது. அது டெல்லி அப்பளத்தை பார்த்துருக்கிறாரு, பானிபூரி கடையை போய் பார்த்துருக்கிறாரு. அங்கங்கே போய் எப்பா திங்கிறதுலே இருக்கக்கூடாதப்பா, 24 மணி நேரமும் தின்னுக்கிட்டு இருக்கக்கூடாது. இவர் எப்படி படிச்சிருக்காரு சொல்லுங்க. அதுலேயே இருக்கக்கூடாது, அது பத்தாது. இப்போ சாப்பிடணும். அதை சாப்பாடு அது எப்படியெல்லாம் மாறும் அப்படின்னா, அது ரசமாகி, ரத்தமாகி, கொழுப்பாகி, மஜ்ஜையாகி, சுக்கிலமாகி, இத்தனை வேலை இருக்கு. இத்தனை வேலை இருக்கு. அதில் வெறும் சந்தோஷம் மட்டுமல்ல. நீங்க அப்படி சந்தோஷம் மட்டும் அப்படின்னா தான் அதுக்கு நிறைய வேற நிகழ்வுகள் இருக்கு. மாவட்ட ஆட்சி தலைமை உள்ளிட்ட அத்தனை பெருமக்களும் சேர்ந்து ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தலாம், ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தலாம். இதெல்லாம் மகிழ்ச்சி தான். ஆனால் ஏன் புத்தக திருவிழா நடக்குது அப்படின்னு சொன்னா, தமிழகம் எங்கும் முன்னைக்கு புத்தக திருவிழா நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் மத்தியிலே வாசிப்பு திறனை ஊக்கப்படுத்த வேண்டும், படிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் அப்படிங்கறது ஒரே நோக்கம் தான் முக்கியம் நமக்கு. அவர் சொன்னார்ல, நண்பன் அப்படி விஷத்தை கொடுத்தா குடிக்க முடியுமா அப்படின்னு. நண்பனை பார்க்காமலே ஏங்க கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தாயாரும் பார்க்கவே இல்லை, உயிரை கொடுத்துருக்காங்க. ஆகா, எதுல புறநானூர்ல வருது பாருங்க. கோப்பெருஞ்சோழன் சோழ நாட்டுக்காரரு. பிசிராந்தையாருடைய பேர் என்ன தெரியுமா? வெறும் ஆந்தையார் தான். பிசிறுனா என்ன தெரியுமா? ஊரு. யார் சொன்னா? என்ன ஒரு அக்கிரமமாக இருக்குது, எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. உங்கள் ஊரா? ராமநாதபுரம் பக்கத்தில் ஒரு ஊர். அங்கே இருந்த அவரும் பார்த்ததில்லை. பார்க்காமலே காதல்னு காதல் கோட்டை வருது. ஆனால் அந்த காலத்தில் சங்க இலக்கியத்தில் பார்க்காமலே தான் இறக்க போகிறப்ப அந்த சோழ மன்னன் இடம் போட்டு வைக்கிறான். என் நண்பர் வருவார். இறப்புக்கு இடம் போட்டு வைக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு இடம் போட்டு வைக்கல. அருமை. நீங்க அவரு நல்ல நண்பர்களை என்ன பார்க்கல. நட்புங்கிறது என்ன தெரியுமா ஐயா? கண்ணீர் வந்தால் துடைப்பது உறவாக இருக்கலாம், கண்ணீர் வந்தால் துடைப்பது உறவாக இருக்கலாம், ஆனால் கண்ணீரே வராமல் பார்ப்பதுதான் உண்மையான நட்பு. அருமை அருமை. அந்த நண்பன் இன்னொன்று அவர் கேட்டார், எங்கிட்ட கேட்டார், முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, ஏன் நீங்க ஒரு முல்லைக்கு உங்க பைக்கை கொடுப்பீங்களா, இருசக்கர வாகனத்தை கொடுப்பீங்களா அப்படின்னு வருத்தப்பட்டார். அதாவது நான் முல்லைக்கு கொடுக்கல, என் வண்டியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டில் போட்டிருக்கேன். என்ன பாட்டில் அப்படின்னா, நம்ம குடிப்போம் இல்லையா ஐயா, வாட்டர் பாட்டில், சின்ன பாட்டில் போட்டிருக்கேன். அது எதுக்கு அப்படின்னா, யாராவது வண்டியில பெட்ரோல் இல்லாம அப்படி உருட்டிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கேட்கறதுக்கு முன்னே அவங்கள்ட்ட நான் போய் கேட்பேன், ஐயா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு, இந்த பாட்டில இருந்து என் வண்டியில இருந்து பெட்ரோல் எடுத்து கொடுத்து, அவங்க வண்டியில அவங்க விட்டு கொடுத்து, அந்த வண்டி போன பிறகுதான் இன்னைக்கும் நான் போகிறது தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அருமை அருமை அருமை. இதுக்கு என்ன சொல்றீங்க? அதுக்கு முல்லைக்கு தேர் தான் கொடுக்கணும் அப்படிங்கறது எல்லாம் இல்ல, எப்படி வேணா வண்டிக்கு பெட்ரோல் கொடுக்கலாம். ஆமா, அதாவது அது காசு வாங்குவீங்களா? இல்ல ஐயா, வாங்க மாட்டேன். வாங்க மாட்டேன். ஏன்னா இன்னொரு பாட்டில் அதுக்கு வச்சிருக்கேன். அவங்க யாராவது காசு கொடுத்தா, ஐயா இது மொபைல் சர்வீஸ் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, பெட்ரோல் பங்க் நடத்தல, இன்னொரு பாட்டில் வச்சிருக்கேன், அதை அவர் கையில கொடுத்து, யாராவது இப்படி வண்டியை உருட்டிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு. அப்படி பிரமாதம். இப்படி ஆளுகளால தான் மழை பெய்தியா? ஐயா இப்போ கொடுக்கறதுக்கு மனசு தான் ஐயா வேணும், அவ்வளவுதான். பணம் வேணும் அப்படிங்கறது மனசு போதும், மனம். அந்த ஒற்றை வரியில சொன்னாங்க பாருங்க, அவை ஒரு வரிதான், அறம் செய்ய விரும்புறா போதும், அந்த விருப்பம் மட்டும் இருந்தா போதும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு வேணாலும் செய்யலாம், விருப்பம் தாங்க முக்கியம். அறம் செய்ய விரும்பு. திரைக்கவிஞர் கூட அழகா சொல்லுவோம் பாருங்க, அறம் செய்ய விரும்பு என்றால் அவை தர்மம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள், யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், யாரும் பொய்யே சொன்னாலும் நீங்கள் மெய்யே சொல்லுங்கள், நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். அதாவது வாழ்க்கையில நடுவர் அவர்களே முதல்ல சொல்லுங்க, நம் தாத்தா காந்தி மாமா நேரும் தேடிய செல்வங்கள், பள்ளி சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். ஆகா, அதாவது மனசு தாங்க முக்கியம். அதுல
நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இத்தனை நீங்க இலக்கியம் அப்படின்னு சொன்னா அவர் ஏதோ நினைச்சிருக்கிறாரு, வெறும் இன்பம் அப்படின்னு மட்டும் நினைச்சிருக்கிறாரு. அது ஒண்ணு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. அது வெறும் எழுத்து இல்லைன்னா ஒலி வடிவம், எழுத்து வடிவம், வெறும் வார்த்தை, அது ஒரு காகிதம் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதுங்க. அது உயிர். அது எங்க நம்முடைய முப்பாட்டு நம்முடைய முன்னோர்களுடைய அது அதாவது நமக்கு கை விளக்க கொடுத்திருக்காங்க, ஒரு அகராதிய கையில கொடுத்திருக்காங்க, ஒரு களஞ்சியத்தை கையில கொடுத்திருக்காங்க, அறிவு களஞ்சியம் அது. அதாவது அது நம்ம பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? வாமன வரி மாதிரி சின்ன வரியா இருக்கு, ஆனால் வைர கருத்துக்கள் அதுல புதிந்திருக்கு. அதுதான் முக்கியம். இவை அத்தனையும் சேர்ந்ததுதான் நம்முடைய இலக்கியம். அவங்களுடைய நோக்கம் எதுவாக இருந்திருக்கும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்வியலை நமக்கு தந்துட்டு போயிருக்காங்க. நீங்க கேட்டீங்கல்ல, இதை யாராவது பின்பற்ற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கல்ல, பின்பற்றாங்க. புலால் உண்ணாதவங்க இல்லையா நாட்டுல? அவர் பார்க்கல, அவர் முழுக்க மட்டன்ல இருக்காரு. யாரு? நாகமுத்து பாண்டியன். நீங்க அதை நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க? இல்லையா, புலால் உண்ணாதவங்க இருக்காங்க. ஏன் சாப்பிடாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அந்த துறவி கதை ஒண்ணு நான் அப்புறமேல் நீங்க கேளுங்க சொல்றேன். இவர் நேரம் போயிடும், அதனால ஒரு துறவியும் சீடர்களும் போடாங்களாம், அந்த கதை சொல்றேன். ஐயா, பின்பற்றக்கூடியவங்க எத்தனை லட்சம் பேர், கோடி பேர் இருக்காங்க ஐயா. ஏன் மகாத்மா காந்தியடிகள் ஹரிச்சந்திரனுடைய அந்த இதை படிச்ச உடனே அவர் என்ன முடிவு பண்ணாரு? நாடகம் பார்த்தார்ல. பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கக்கூடிய கடைசியில் வரைக்கும் சத்தியத்தின்படி நடந்தார் அப்படின்னு சொன்னா பின்பற்ற முடியலையா? அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஏன் அதாவது அவங்க அம்மா ஸ்ரீமத் பகவத்கீதை நல்லா படிச்சவங்க, அவங்க சின்ன வயசுல எதை பின்பற்றினாங்களோ அதை புள்ள பின்பற்றாங்க. சத்தியாகிரமும் உங்களுக்கு அகிம்சையும் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் எங்க அம்மாவிடத்திலிருந்து எங்க அம்மா கற்ற ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து நானும் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பின்பற்றது நடக்குது. ஏன் மகாத்மா காந்தியடிகளை பின்பற்றி நெல்சன் மண்டேலா அவர்கள் இருந்தாரா இல்லையா? நெல்சன் மண்டேலா நோபல் பரிசு பெற்றவர், காந்தியடிகளை பின்பற்றினார். மார்ட்டின் லூதர் கிங் அவர் நோபல் பரிசு. அதனால பின்பற்றவில்லை. அப்படியே எங்க மகாகவி பாரதிதாசன் அவர்களை பின்பற்றினாங்களே இல்லையா? பேரையே மாத்தினாங்களா இல்லையா? அதனால பின்பற்ற முடியாது அப்படின்னு சொல்லாதுங்க, பின்பற்ற முடியும். நம்ம ஏங்க அதுக்கு தானே ஒன்றும் இல்லையா? இப்போ படிக்கிறது பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவோம் இல்லையா, நம்ம நல்ல படி. எதுக்காக நல்ல படி? காதலிச்சா மட்டும் போதுமா? காதலிக்கிட்ட அப்படி என்னதான் பேச முடியும்? மணிக்கூறு கணக்கா கண்ணே மணியே கற்கண்டே கனியமுதே அப்படின்னு எவ்வளோ நேரம் தான் சொல்ல முடியும்? அன்னைக்கு ஒருத்தன் காதலிக்கு ஃபோன் பண்ணான், ஹலோ நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டான். இந்த பொண்ணு அப்படி ஒரு பந்தாவலை. இப்போ தான் நான் எங்கள் அப்பா ஆடி கார் 50 லட்ச ரூபா காரில் அப்படி போயிட்டு எங்கள் பண்ண வீட்டுக்கு போய் பணம் எடுத்துட்டு கடையில் போய் சாமான்கள்லாம் வாங்கிட்டு ஈவினிங் நான் வீட்டுக்கு வந்துடுவேன், அப்புறமா நான் உன்னை காண்டாக்ட் பண்ணுறேன், சரி நீ எங்கே இருக்கான்னு அவள் இவன்ட்ட கேட்டா. இவன் சொன்னா, நீ ரொம்ப ஓவரா சீன் போடாத, நீ போயிட்டு இருக்கக்கூடிய அதே மினி பஸ்ஸில் உனக்கு பின் சீட்டில் தான் நான் இருக்கேன், உனக்கு டிக்கெட் எடுக்கணுமான்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ண அப்படின்னா. இதெல்லாம் ஒன்றும் சாத்தியப்படாது. அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் இன்பமாக இருக்கும். ஆனா அதை தாண்டி நம்முடைய இலக்கியம் அப்படின்னால இலக்கு கூட்டல் ஈயம். நம்ம இலக்கை அடையணுங்கிறதுக்காக தான் படிக்கிறோம். சபாஸ். வேலை மட்டும் பார்த்தா போதுமா? கல்யாணம் மட்டும் பண்ணா போதுமா? காதலிச்சா மட்டும் போதுமா? அதை தாண்டி நமக்கு கடமை இருக்கிறது. அந்த கடமை உணர்வோடு வாழணுங்கிறதுக்காக தான் இலக்கியம். அது எந்த இலக்கியத்தை நீங்க ஏங்க திருக்குறளை அப்படியே ஈஸியா படிச்சுட்டு ஜாலியா போக முடியுமா ஐயா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஐயா. கடந்து போக முடியுமா? மனசாட்சி இருக்கா ஐயா? ஜி போப் அவர்கள் 40 ஆண்டுகள் திருக்குறளை ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து படிச்சு மொழிபெயர்ப்பு செய்தார். அப்படின்னா இன்னைக்கு விவிலியத்துக்கு அடுத்தபடியாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள். உலகம் முழுவதும். எங்க ஊர்ல ஐயன் வள்ளுவனுக்கு 133 அடியில சிலை இருக்கு. இப்ப அந்த சிலையில இருந்து இப்போ விவேகானந்தருடைய அந்த நினைவு கடத்துக்கு போகிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி பாலம், கண்ணாடி பாலம் அமைச்சிருக்காங்க. நம்முடைய முதல்வர் அவர்கள் திறந்து வச்சாங்க. இதெல்லாம் பாருங்க ஐயா, சரியா? முழுக்க ரோஸ் மில்க்ல இருக்கக்கூடாது. ஆமா, இங்கெல்லாம் வரணும், வந்து பார்க்கணும். திருக்குறளை முழுக்க அப்துல் கலாம் அவர்கள் திருக்குறளை பின்பற்றினால நல்லா இருக்காரு. அவருடைய வாழ்க்கையில சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்னு சொல்லுங்க, வள்ளல் பெருமான் நமக்கு இப்ப எல்லாருக்கும் வள்ளல் பெருமான தெரியும். அவர் குருவாக நினைத்தது யார் அப்படின்னா ஞானசம்பந்த பெருமானை. அவருடைய வழிபடு நூல் எது அப்படின்னா திருவாசகம். திருவாசகத்தை முழுக்க படித்து 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 அதோடைய வாழ்ந்தவர் அவர். அதனால தான் இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் வீடுதோறும் இறந்தும் பசியராத அயர்ந்த வெற்றரை கண்டு உள்ளம் துடித்தேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இன்னைக்கு வடலூருக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா சன்மார்க்க சபையில இருந்து என்ன நடக்குது? நம்ம வீட்டுல எல்லா வீடுகள்லயும் அணையா விளக்கு இருக்கும், ஆனால் அணையா அடுப்பு அங்க இருக்கிறது. எப்படி பின்பற்ற முடியும் அப்படின்னா முடியும்.
வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் நம்மால எங்க ஒவ்வொருவருமே அதை தான் செய்துகிட்டு இருக்கோம். ஏன் இன்னைக்கு சங்க இலக்கியத்துல இல்லாத சரியா சரி, அதாவது இப்போ ஐக்கிய நாடுகள் ஒன்றும் செய்யல, மணி அடிச்சு எதுக்கு இப்படி பதறீங்க? இந்த சில பேர் நடுவில் வாய்ப்பாடு கேட்டோம்னா மறந்து போயிடும். எட்டெட்டா அப்படின்னு கேட்டோம்னா ஓரட்டெட்டு ஈரட்டெட்டுன்னு திருப்பி முதல்ல கூட பேசுங்க. இந்த ஐக்கிய நாடுகளினுடைய சபை வந்து எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, உலகம் முழுக்க நம்ம எல்லாருமே சகோதரத்துவத்தோடு இருக்கணும், அமைதியான வாழ்க்கை வாழணும், போர் வேண்டாம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்ம நாட்டினுடைய பிரதிநிதியாக அப்போது இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள், பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார், ஏன்னா அவங்க அப்பா அழகா ஒன்று எழுதினார்ல, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, அதனுடைய ஆளுமையை நன்கு படித்தவர். பின்பற்றல அப்படின்னா பின்பற்றுறாங்க அவங்க. அதனுடைய நம்முடைய நாட்டினுடைய பிரதிநிதியாக அங்க போறாங்க. எங்க உலகம் முழுக்க எத்தனையோ லட்சம் எத்தனையோ கோடி புலவர்கள் எழுதியிருக்காங்க, எவ்வளவோ இலக்கியங்கள் இருக்கு, எத்தனையோ இருக்கு. ஆனால் அந்த சபையிலே எல்லோருக்கும் பொதுவான ஒரு வாசகம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம சாதாரண ஒரு கிராமத்தில் கணிகன் பூங்கொன்றனார் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை, யாதும் ஊரே யாவரும் கேளில் என்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அங்க இருந்த அத்தனை நாட்டினுடைய பிரதிநிதிகளும் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு தமிழ்ல அதை பொறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா பின்பற்றோம். அதனால தான் மகாத்மா காந்தி ஒன்ன சொல்லி முடிச்சிடுறையா ஐயா, மகாத்மா காந்தி அடிகள்கிட்ட ஒருத்தர் கேட்கிறார், உங்களுக்கு தமிழ்ல பிடிச்சது ரொம்ப பிடிச்சது எது? எனக்கு நீங்க எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படிங்கிறார். மகாத்மா காந்தி அடிகள் அழகாக எழுதுறாரு ஐயா, நீரில் குமிழி இளமை. இளமை வந்து நீரில் குமிழி, நீரில் குமிழி இளமை, நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள், நீரில் எழுத்தாகும் யாக்கை. ஆகா, இது அப்படியே நீரில் எழுத்தாகும் யாக்கை அப்படின்னு எழுதி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படின்னு தமிழிலே கையெழுத்து விட்டார். நீரில் எழுத்துனா தெரியுங்களா, தண்ணியில் எழுதுனா நிற்காது. ஏன் தண்ணியை தொட்டு எழுதினாலுமே அது காஞ்சி போயிடும். நீரில் எழுத்தாகும் எது? இளமை. நம்முடைய இளமை நீரில் எழுத்தாகும். அதனால தான் அவர் சொன்னாரு, அதாவது உவேசா அவர்களிடத்திலே அவருடைய திருவடியின் கீழ் இருந்து நான் தமிழ் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா இதை பின்பற்றியதனால் தான் இத்தனை காலங்களும் நம்முடைய இலக்கியம் நம்முடைய நூல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் நாம் இலக்கியங்களை கற்பது இன்பம் இருக்க வேண்டும், ஆனால் முழுக்க முழுக்க இன்பம் இல்ல. அவர் வந்து இதை மாற்றி அழகா யோசிச்சிருந்தார் அப்படின்னா இப்போ இளவட்ட கல்ல அவர் தூக்கியிருப்பார். போன வாரமே கல்யாணம் முடிஞ்சிருக்கும். ஆமா ஐயா, காலை அடக்கியிருப்பார், அது கல்யாணம் கூட முடிஞ்சிருக்கலாம். அதனால நீங்க வந்து பின்பற்ற வேண்டும், அதுதான் நம்முடைய கடமை. என்ன 24 மணி நேரமும் இன்பம் 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 அப்படின்னு நான் ஸ்டாப் கொண்டாட்டம் அப்படின்னா அப்ப எப்போ நம்முடைய நிலைகளில் இருந்து நம்ம மாறுவோம் சொல்லுங்க பாப்போம். அதனால் நாம் கற்பது இவை அத்தனைக்குமாக இருக்கக்கூடியது. ஐயா ஒரு பாட்டை பாடி முடிச்சிடமா ஐயா? என்ன பாட்டியா? இந்த உயர்ந்த இடத்தில் என்ன பாடுங்க. மனுஷனுடைய வாழ்க்கையை பற்றி ரொம்ப அழகா சொல்லிருக்கியா. சினிமா கவிஞன் சொல்றான், உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் நம்முடைய இலக்கியம் சொல்லுகிறது. இதை பின்பற்றி வாழ்வதற்குத்தான் நாம் படிக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற நண்பு. வணக்கம் ஐயா. அருமை அருமை அருமை.